வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 27th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சைலண்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ், அதாவது ஈரான் வந்து ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. அது என்ன? நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டி இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? வேற என்ன முக்கியமான நியூஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இன்னைக்கு நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, போரும் வேணாம், சமாதானமும் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் அந்த ஜோனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கே பிளாக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, அதாவது முற்றுகிட்டு இருக்கிறீங்களே, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்காங்க. எல்லா ஷிப்ஸும் போட்டும் வரட்டும், நாம் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. இது வந்து ஈரான் மீடியா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா வந்து யூஎஸ் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல், நியூயார்க் டைம்ஸ் இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது இது வரையும் தெரியல. அவர் எந்த ஒரு மெசேஜ் இது வரையும் பாஸ் பண்ண கிடையாது. ஆனால் இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டாப் நேஷனல் செக்யூரிட்டி ஃபாரின் பாலிசி டீம் இவங்க கூட வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறாரு இதை பற்றி அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்குது. ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹார்முஸ் ஜோனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால ஈரானுக்கு வந்து எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இது ஓரளவுக்கு தான் அவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். இப்போவே வந்து ஈரானுடைய இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 70% இருக்குது. இப்போ இந்த ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணனாலும் நமக்கு வந்து அதே 70% தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 120% வந்து 130% இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து ஈரானால் தாங்க முடியாது. அதனால தான் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ட்ரம்ப்பு என்ன மாதிரியான ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு? ஓகே, நாங்கள் வந்து முற்றுகையிடுறதை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஹார்மோஸ் ஜோனை ஓப்பன் பண்ணிக்காங்க, அங்கே இருக்கிற அந்த கன்னி வெடிங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், நாம் வந்து பேச்சுவார்த்தையை அப்புறமா பேசிக்கலாம்னு முடிகிறாரா? இல்லை நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தான் நான் வந்து ஹார்மோஸ் ஜோனை முற்றுகிட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் அவர் வந்து அதையே சொல்லிட்டு இருப்பாரா அப்படிங்கிறது மோரோவர் நமக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெரியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஸ்லைட்லி வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் என்ன, அதாவது டோ ஜோன்ஸ் வந்து நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் இன்னைக்கு 1.3% ஹையில் போயிடுச்சு. ஹேங்ஸிங் இண்டெக்ஸ் 0.2% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,915 24,100 வரை வந்துருக்குது. ஓகேங்களா? அதாவது எங்கேயுமே வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக 639 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 0.83%, 77,303 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 195 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது, 24,092 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராட் இண்டீசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% to 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர், ஐடி, ரியாலிட்டி, மீடியா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா, பவர் இதெல்லாமே வந்து 2% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி 94.19 செட்டில் ஆகிடுது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 94.25 செட்டில் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு நியர்லி 6 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. அதாவது எஃப்ஐஸ் வந்து பை பண்ண வேணாம், அந்த செல் பண்ணுற பவரை குறைச்சாங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 1151 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கம்மியாக தான் செல் பண்ணிக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு 5000 கோடி 6000 கோடி செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஸோ 1151 கோடி தான் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்னைக்கு 4123 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸ், அதாவது முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு எதுவும் இல்லை. டியூஸ்டே மார்னிங், அதாவது நாளைக்கு மார்னிங் 8:30 AM ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%. இப்போ அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் இருக்குது.
நாளைக்கு ஈவினிங், அதாவது டியூஸ்டே ஈவினிங் 4 o'clock இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருக்கிற ஐஐபி டேட்டா 5.2%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 6.9%. ஓகே, நம்ம இருக்கிற முக்கியமான ஈவெண்ட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ரைட். இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 200 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆனது ஸ்லைட்லி ஹை தான். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்தாலோ 24,600 நியர்லி வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்தாலோ 23,800 அரௌண்ட். ஓகே, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா 24,350 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 24,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்பாட் லெவலு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும் அப் டு 23,850. ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் அப்பர் சைட் 24,200, லோவர் சைட் 24,000. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,850, மேலே போச்சுன்னா 24,350. ஸோ ஓகேங்களா, ஸோ 24,000 வரும்போது கொஞ்சம் கேஷியஸாக இருங்க. ஃப்ரெஷ் ஷார்ட் வேணும். ஏன்னா 24,000ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டாக்கு ஏஒய்இ ஐ ஃபைனான்சியல்ஸ், அது வந்து நியர்லி 111% ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆகிருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிஇருக்குது. அதாவது லிஸ்டிங் டே அன்னைக்கு அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வால்யூம் ஆயிருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அந்த 24,000 புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்லி ஹையாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஆனால் க்ளோசிங் பேசிஸ் குறைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் 24,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டியூஸ்டே அன்னைக்கு. ஸோ ஏதாவது 24,000, அதாவது இப்போ இருக்கிற நியூஸே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, வேறு எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 24,000 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பை சைடு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்க நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 56,500 கால்லையும் 56,000 புட்டுலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஓகேங்களா, இதை பற்றி நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐ ஃபைனான்சியல் லிமிடெட், ஐ ஃபைனான்ஸ் லிமிடெட். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் February 17th வந்த ஹை 150 rupees, அதுக்கப்புறமா வந்து நியர்லி 90 rupees வரை வந்துருக்குது. 90 rupeesலேருந்து 150 rupees வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எது வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 170 to 200 rupees வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃப்யூச்சரில். ஓகே, இப்போ இதனுடைய சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது 115 rupees. ஸோ இந்த 115ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அது வரையும் ஸ்டாப்பாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா 200 rupees போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஐ ஃபைனான்ஸ் லிமிடெட். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம். இது வந்து நான் வந்து 1 hour கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200. ஓகேங்களா, இந்த 24,200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 24,300 போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000 தான். 24,000ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் 24,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோசிங் 23,900 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க டியூஸ்டே எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.